الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல்லோர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உள்ள இரண்டு சோதனைகள் இருக்கிறது. மனித வாழ்க்கை என்பது அது முழுக்க முழுக்க மகிழ்ச்சிகரமானதாக இல்லாமல் சில நேரங்களில் இன்பம், சில நேரங்களில் துன்பம் என்று மனிதனுடைய வாழ்க்கையிலே இரண்டு நிலைகளும் மாறி வருகிற சூழலிலே உலக வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருக்கிறார். இடையிடையே பல்வேறு விதமான சோதனைகள், பொருளாதார ரீதியான சோதனைகள், உடல்நல குறைவு ரீதியான சோதனைகள், மன ரீதியான சோதனைகள், குடும்ப ரீதியான சோதனைகள், மன வாழ்க்கை ரீதியான சோதனைகள், இது அல்லாமல் அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த சோதனைகள் என்று சோதனைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா சோதனைகளிலும் மனிதனால் மிகவும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்குண்டான ஒரு இரண்டு சோதனைகள். முதலாவது பசி, இரண்டாவது பயம். சோதனைகள் இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நபிமார்கள் உட்பட சாமானியரிலே தொடங்கி சாதித்தவர்களுடைய வாழ்க்கை அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சோதனை என்கிற ஒரு பக்கம் இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த எல்லா சோதனைகளிலும் பசி என்கிற சோதனை மிக கொடுமையானது, மிக கடினமானது. அதே போன்றுதான் பயம் என்கிற சோதனை, அதுவும் மனித வாழ்க்கையிலே மிகவும் ஒரு கடுமையான ஒரு சோதனை. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளையும் விட இந்த இரண்டு சோதனைகள் மனித வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு விடுகிறது. இதிலே ஏழை பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் எல்லாம் இல்லை. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், படித்தவர் படிக்காதவர் என்ற பாகுபாடெல்லாம் இல்லை. பசியும் பயமும் ஒரு மனிதனுக்கு சோதனையாக அமைந்து விட்டால் அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் ஜூ', அல்லாஹும்ம இறைவா,
இன்னி அஊது பிக மினல் ஜூ, பசியிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள் அந்த துஆவினுடைய தொடரிலே, ஃபஇன்னஹு பிஸல் மதி, ஃபஇன்னஹு பிஸல் மதி, அது சோதனையான துணைவன் என்றார்கள். ஒரு மனிதனுக்கு பசி ஏற்பட்டு விட்டால் அந்த பசியை போக்குவதற்கான பொருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவன் சிந்தனைகள் மாறுகிறது, அவனுடைய நடவடிக்கைகள் மாறுகிறது, அவனுடைய செயல்பாடுகள் மாறுகிறது, அவனுடைய தொடர்புகள் மாறுகிறது, அத்தனையும் மாறி போகிறது. பசியை போக்குவதற்காக தவறான காரியங்களிலே கூட தயங்காமல் களம் காணுகிறான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் ரப்பிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜூ, பசியிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அது மிக கடுமையான சோதனை, மிக கடுமையான சோதனை. மனிதனால் அவ்வளவு சீக்கிரமாக அதை தாங்கிக் கொள்ள முடியாது. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹு பிஸல் வஜீ, அது தீய துணைவன். நம்ம துணைக்கு இருக்கக்கூடியவர்களே நமக்கு மிகவும் கஷ்டத்தை தரக்கூடியது. அதனால அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீனும் குர்ஆனிலே சொல்கிறான், வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ, வலனபுலுவன்னகும், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம், பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜூஇ, பசியின் மூலமாக பயத்தின் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு சோதனை வரும். இறைவனுடைய வார்த்தை வாக்கு அது பொய்யாக ஆகாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் ரப்பிடத்திலே, இறைவா நீ கொடுக்கக்கூடிய அந்த சோதனையிலிருந்து எனக்கு பாதுகாப்பை வழங்குவாயாக என்று பிரார்த்தனை செய்து இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். பசியிலே இருந்து அந்த சோதனை ஏற்பட்டு விட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டு விடுகிறது. இன்னொரு நேரத்திலே இப்படி பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம உஸ்துர் அவ்ராத்தினா வ ஆமின் ரவ்ஆத்தினா, அல்லாஹும்ம இறைவா உஸ்துர் அவ்ராத்தினா, எங்கள் தவறுகளை மறைப்பாயாக, எங்கள் குற்றங்களை மறைப்பாயாக, வ ஆமின் ரவ்ஆத்தினா, பயமற்ற வாழ்க்கையை தருவாயாக, நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக, பயமில்லாத வாழ்க்கையை தருவாயாக, அச்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பிரார்த்தனையில் செய்தார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்படியானால் நபி அவர்கள் ஒரு விஷயத்திலே இருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள் என்றால் அது மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உள்ள நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கும். எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அந்த சோதனைகளில் இருந்து பாதுகாப்பை கேட்டிருக்கிறார்கள். அப்ப பசி என்கிற சோதனையும் பயம் என்கிற சோதனையும், இந்த இரண்டும் மனித வாழ்க்கையை அப்படியே மாற்றி போட்டு விடுகிறது. வரலாறுகளிலே பார்க்கிறோம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த இரண்டு சோதனைகளையும் அனுபவித்திருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய கருத்துக்களை மக்களிடத்திலே மக்கமா நகரத்திலே சொன்னபோது ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலர் என்றாலும் எதிர்த்தவர்கள் பல பேர் இருந்தார்கள். அத்தனை பேருமாக முடிவெடுக்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கருத்து ஏகத்துவ கொள்கை, அந்த தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவிற்கு அடிபணிந்து வாழ்வதற்காக மக்கள் தயாராக ஆரம்பித்து விட்டார்கள். நிதர்சனமாக பார்க்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் புதிதாக இஸ்லாத்திலே மக்கள் இணைவதை பார்த்துவிட்டு அங்கே அல்லாஹ்விடத்திலே ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். அவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூடி ஆலோசனை செய்கிறார்கள். இந்த மக்களை நாம் என்ன செய்வது, இந்த மக்களை நாம் எப்படி நல்வழிப்படுத்துவது,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இவர்களை எப்படி நாம் தூரமாக்குவது என்பதற்கான வியூகங்களை அங்கே பேச ஆரம்பிக்கிறார்கள். இறுதியாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நபி அவர்களையும் இஸ்லாத்திலே இணைந்தவர்களையும் நாம் தனிமைப்படுத்த வேண்டும் என்று அங்கே தனிமைப்படுத்தப்பட்டார்கள். சற்றேறக்குறைய 2 அல்லது 3 ஆண்டுகள் அங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்த நபி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் அங்கே இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஊரை விட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதோடு மாத்திரமல்ல, அவர்களோடு யாரும் திருமண உறவை வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களோடு வியாபாரம் யாரும் செய்யக்கூடாது, அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் நிபந்தனைகளை எழுதி கஅபத்துல்லாவிலே தொங்கவிடப்பட்டிருந்தது. 3 ஆண்டுகள் சற்றேறக்குறைய தொடர்ந்து இந்த சோதனையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அங்கே சிக்கி இருந்தார்கள். அந்த நேரங்களிலே அவர்களுக்கு உணவுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அங்கே தடை விதிக்கப்பட்டிருந்தது. குடிப்பதற்கான தண்ணீர் போன்ற பானங்களை நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது. காற்றடித்து இயற்கையாக உள்ளே வருகிற இலைகளையும் சருகுகளையும் சாப்பிட்டுக் கொண்டு இறைவனுடைய அந்த தௌஃபீக் என்று சொல்லப்படக்கூடிய, தவக்குல் என்று சொல்லப்படக்கூடிய இறை நம்பிக்கையை ஒன்றை மட்டுமே அவர்கள் வைத்து அங்கே உயிர் வாழ்ந்து வெளியே வந்தார்கள் என்று வரலாறு நிறைவேறுகிறது. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே கேட்ட அந்த துஆவினுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அங்க மக்கமா நகரத்திலே அவர்களால் பயமில்லாமல் அச்சமில்லாமல் ஒரு நேர தொழுகையை கூட தொழுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. உயிர் வாழ்வதற்கு மிக நெருக்கடியான சூழல் மக்கமா நகரத்திலே ஏற்பட்டது. உணவிற்கு வழி இல்லாமல், பானங்களுக்கு வழி இல்லாமல், தண்ணீருக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். எனவேதான் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுகிறார்கள், இந்த சோதனை என் உம்மத்தினர்கள் படக்கூடாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜூ', பசியிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். எனக்கு ஏற்பட்ட சோதனை என் உம்மத்தினர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்திகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் இன்றைக்கு யதார்த்தமாக நிதர்சனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு தொடர்ந்து அவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பலஸ்தீனத்தை சார்ந்த அந்த மக்களுக்கும், கஸாவிலே வசிக்கக்கூடிய அந்த மக்களும் பசியினுடைய பயத்திலே, பயத்தினுடைய சோதனை, பசியினுடைய சோதனை, இந்த 2 சோதனைகளும் அவர்களை தொடர்ந்து நிர்பந்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கடுமையான சூழல். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், குழந்தைகள் சிரிப்பை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் சிரிப்பை மறந்து வாழ துவங்கி இருக்கிறார்கள். சிரிப்புனா என்னன்னு தெரியாமல் இருக்குது அவங்களுக்கு. எதிர்கால கனவுகள் எல்லாம் வெடிகுண்டினுடைய சத்தங்களிலே அணைக்கப்பட்டு போய்விடுகிறது. ஒரு குழந்தைன்னு இருந்தால் அந்த குழந்தையினுடைய எதிர்கால கனவுகள் இல்லாமலா இருக்கும்? கஸாவிலே வசிக்கக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய எதிர்கால கனவுகள் அந்த வெடிகுண்டுகளினுடைய சப்தங்களால் அங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிறது. நம் குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கஸாவில் உள்ள குழந்தைகளினுடைய நிலை என்ன தெரியுமா? இளைஞர்களும் முதியவர்களும் பள்ளியினுடைய அந்த இடிமானங்களிலே சிக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாப்பதற்காக பறந்தோடி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடூரம், எவ்வளவு பெரிய நெருக்கடி! நாம் நிதர்சனமாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிலைகளை நம் குடும்பத்தில் நடப்பதை போன்று நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பசிக்கிறது என்று
குடிப்பதற்கு பால் கேட்கிற குழந்தைகளுக்கு பாலை வாங்கி கொடுப்பதற்கு பணம் இல்லாமல் பொருளாதார நெருக்கடியால் கண்ணீரை அதற்கு மருந்தாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், குறிப்பிட்ட ஒரு சில அளவுகள் மாத்திரமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. அவைகளுடைய விலைகள் எட்டாக்கனியாக இருக்கிறது. எல்லோருடைய கைகளிலும் சென்று பால் பாக்கெட்டுகள் சேருவதில்லை. குழந்தைகள் பசியோடு தாயிடத்திலே குடிப்பதற்காக பாலை கேட்கிற போது அவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாததன் காரணமாக அவர்கள் கண்ணீரையே அதற்கு பதிலாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வாழ்க்கை, நெருக்கடியான வாழ்க்கை. எண்ணிலடங்காத மக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை சொல்லி அந்த கலிமாவினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக. இன்னொரு செய்தி தெரியுமா? உலகத்திலே குர்ஆனை மனனம் செய்த காபில்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பலஸ்தீனம் என்று தற்போது சொல்லப்படுகிறது. குர்ஆனை மனனம் செய்து குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய அந்த நல்லவர்களுடைய குழுவிலே இணைந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் இரண்டு. ஒன்று பசியின் சோதனை, இரண்டாவது பயத்தின் சோதனை. வீட்டை விட்டு வெளியே வந்தால் வீட்டிற்கு திரும்ப வருவோமா என்பது சந்தேகம், உறுதியில்லை. தொடர்ந்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மருத்துவமனைகளுக்கு சென்றால் ஏராளமான மருத்துவமனைகள் முற்றிலுமாக நாசமாக்கப்பட்டு விட்டது. மருத்துவ வசதிகளுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் எய்ட் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாவசியமான மருந்துகள் கூட, குழந்தைகளுக்கு தர வேண்டிய ஊட்டச்சத்து மருந்துகள் என்று அத்தனையும் ஸ்டாக் ஜீரோ, கையிருப்பு நிலை இல்லை. இந்த நிலையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆபரேஷனுக்கு ஒரு கத்தரிக்கோலை பயன்படுத்தினால் இன்னொருவருக்கு அடுத்த கத்தரிக்கோலை பயன்படுத்துவார்கள். ஆனால் காசாவின் நிலை என்ன தெரியுமா? ஒரே கத்தரிக்கோலிலே பல நபர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவல நிலை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. காயம் ஏற்பட்டால் லேசான காயமாக இருந்தால் ஆற்றி விடலாம். தைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிற போது குளோரோஃபார்ம் கொடுப்பார்கள், மயக்க மருந்து கொடுப்பார்கள், வலி தெரியாமல் இருப்பதற்காக. இன்றைக்கு குளோரோஃபார்ம் என்று சொல்லப்படக்கூடிய மயக்க மருந்து அங்கு அறவே இல்லை. அவர்கள் காயப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையிலே அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் அவர்களுக்கு அங்கே காயங்களுக்கு தையல் போடப்படுகிறது. எவ்வளவு வேதனையாக இருக்கும்! ஒரு சின்ன முழுக்குத்திர நம்மால தாங்க முடியல. காயங்களை குளோரோஃபார்ம் இல்லாமல், மயக்க மருந்து கொடுக்காமல் நம்முடைய உடல் உறுப்புகளை தைக்கப்படுகிற போது எவ்வளவு வலி ஏற்படும், எவ்வளவு ரணம் ஏற்படும். இந்த சூழல் தான் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல நாட்களாக உணவே இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பசியிலே இருந்து இந்த உம்மத் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த சோதனை இன்றைக்கு ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. பலஸ்தீனத்திலும் குறிப்பாக கசாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அத்தனை பேர்களும் ஒன்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல. தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் இல்லை, உணவுகள் இல்லை, குடிநீர் இல்லை, மின்சாரம் இல்லை. உயிரை மட்டும் தங்கள் கையிலே பிடித்துக் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் என்று தங்கள் வாழ்க்கை ஜீவியத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜுஅ், பசியின் மூலமாக, பயத்தின் மூலமாக உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த சோதனை நிதர்சனமாக நம் கண்களுக்கு முன்னால் தெரிகிறது. காசாவினுடைய இன்றைய நிலை இதுதான்.
நொடிக்கு நொடி அசம்பாவிதங்கள், எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன் முஃமினான ஒரு சகோதரன் மறைவிலாக இருக்கக்கூடிய அந்த சகோதரனுக்கு அவன் இங்கே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு அருகிலே ஒரு மலக்கை அமர வைத்து அவனுக்கு ஏற்படக்கூடியதை போன்ற நலவு உனக்கும் ஏற்படட்டும் என்று சொல்வதற்காக ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் என்று ஹதீஸிலே வருகிறது. நம்ம துவா செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். 5 வேளைகளிலும் கேட்கிறோம், தொடர்ந்து கேட்கிறோம். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் அல்ல, தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இருப்பினும் மாற்றம் ஏற்படவில்லையே. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் அச்சப்படாதீர்கள். وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ. இவர்களுடைய நிலைகளை குறித்து அல்லாஹ் கஃப்லத்தாக இருக்கிறான், பாராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். இன்னமா யுஅখিরஹும், இவர்களை விட்டு வைத்திருப்பதெல்லாம், தாமதப்படுத்துவதெல்லாம் லியௌமின் தஷ்கஸ் ஃபீஹில் அப்சார், பார்வைகள் குத்தி நிற்கக்கூடிய அந்த நாளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம். ஹிட்லர், முசோலினியை நாம் அறிந்திருக்கிறோம். இதே போன்றுதான் மனித உயிர்களை லட்சக்கணக்கிலே கொன்று குவித்தார்கள். அவர்களுடைய இறுதி நிலை அதே நிலைதான். அல்லாஹ் அதைத்தான் இங்கே சொல்லுகிறான், லியௌமின் தஷ்கஸ் ஃபீஹில் அப்சார். அநியாயக்காரர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பார்த்துவிட்டு பாராமுகமாக இருக்கிறான் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், அதற்கான நேரம் வருகிற போது கரெக்டாக நான் பிடித்து விடுவேன் என்கிறான். இன்னொரு ஆயத்திலே தெளிவாக சொல்கிறான், சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். நிச்சயமாக சனஸ்தத்ரிஜுஹும், அவர்களை நாம் சிறிது சிறிதாக பிடிப்போம். மின் ஹைஸு லா யஅலமூன், நாம் எப்படி பிடிக்கங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த குழந்தைக்கு ஊசி போடும்போது டாக்டரு பேசிக்கிட்டே அப்படி பஞ்சு தடவுற மாதிரி தடவி ஊசி போடுவாங்கல்ல, அதே போன்றுதான் அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒரு நேரம் வைத்திருக்கிறேன், அந்த நேரம் வருகிற போது அநியாயக்காரர்களை நான் பிடித்து விடுவேன். நான் பிடிக்கிறேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம். இந்த கொடுமைகளை நாம் பார்க்கிற போது அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம செஞ்சுக்கிட்டு தான் ஆஜத்து இருக்கிறோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே என்று நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. அதற்கும் அல்லாஹ் வழிகாட்டுகிறான். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசை அடைந்து விடாதீர்கள். கேட்டான் கிடைக்கல என்று கேட்பதை நிறுத்தி விடாதீர்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். என்ன, நபிமார்களுடைய பிரார்த்தனை உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்று இருந்த போதிலும் கூட சில பிரார்த்தனைகள் தாமதமாக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் மிக கடுமையான நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்ட போது இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல் وعتبة بن شيبة وربيعة بن شيبة وعقبة بن معيط. இஸ்லாத்திற்கு எதிராக யாரெல்லாம் அப்போது செயல்பட்டார்களோ, இஸ்லாமியர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அத்தனை பேருக்கும் எதிராக நீ உன்னிடத்தில் நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவிற்கான பலன் 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிடைத்தது. அதற்கு பின்னர் தான் சகஜ நிலை என்பது ஏற்பட்டது. நபிமார்களுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த படிப்பினை இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தைக்காக துஆ செய்தார்கள், கேட்டார்கள். எப்போது கிடைத்தது? முதுமை பருவத்திலே தான் கிடைத்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலே இருக்கிற போது வெளியே வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு நபிதான், ஆனாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக சில ஆண்டுகள் கழித்து தான் வெளியே வந்தார்கள். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்திலே கையேந்தினார்கள். இனி இவரோட நம்மால சமாளிக்க முடியாது,
இவருக்கு எதிராக என்னால் நடைபெற முடியாது என்று சொன்னபோது ஃபிரௌனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையிலே அவன் அழிக்கப்படுவதற்கு 40 ஆண்டுகள் ஆனது. சுப்ஹானல்லாஹ். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான். ஃபிரௌன் கடலிலே அழிந்து போனான் என்று சொல்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பிரார்த்தனை செய்ததிலிருந்து 40 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் அங்கே நடந்தது. அப்படியானால் இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்ல வருகிற சுருக்கமான செய்தி இதுதான். பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாக்கப்படுவதில்லை, தாமதமாக்கப்படலாம், ஆனால் அவர்கள் தவிர்க்கப்படுவதில்லை. எனவே நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலே சடைவை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது, அதிலே தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த நபிமார்களுக்கு தாமதமாக ஏற்பட்டு கிடைக்க வெற்றி கிடைத்ததை போன்று நம்முடைய பிரார்த்தனைகளுக்கும் அல்லாஹ் அங்கீகாரத்தை வழங்குவான் என்கிற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து கேட்க வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதர் ஹலாலான ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்டார்னா ஒன்று உடனடியாக அல்லாஹ் கொடுத்துருவான், அல்லது சற்று தாமதமாக கொடுப்பான், அல்லது அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த துஆவிற்கு சமமான ஒரு தீமையை நீக்கி விடுவான். துஆ நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னா அல்லாஹ் எந்த நிபந்தனைகளை அதற்கு வைத்திருக்கிறானோ அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நம்முடைய பிரார்த்தனை அமைந்து விட்டால் இந்த 3ல் 1 கண்டிப்பா கொடுத்துருவான். அதுல மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஒன்று உடனடியாக கொடுத்துருவான், அல்லது நம்முடைய மறுமைக்காக அதை தேக்கி வைப்பான், அல்லது தாமதமாக கொடுப்பான். 3வது நமக்கு உலக ரீதியாக ஏற்படக்கூடிய சோதனையை நமக்கு நீக்கி தந்து விடுகிறான் அந்த துஆவின் பரக்கத்தால். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கும் நாம் தொடர்ந்து பலஸ்தீன மக்களுக்காக, காசா மக்களுக்காக அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி என்பது திரும்பி வர வேண்டும், அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது சகஜ நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த கேட்பதில் தொய்வு இல்லாமல் தொடர வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நிம்மதியாக பசி என்கிற சோதனையிலிருந்து, பயம் என்கிற இந்த 2 சோதனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நபியர்கள் செய்த பிரார்த்தனையை நாமும் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய அவாவையும் துஆவையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் அங்கீகரிப்பானாக. கூடிய விரைவிலே காசா மக்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான வாழ்க்கையை தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வஹீ.